25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் இந்தியா விமானம் வந்து இந்த பிரான்ஸ் நாட்ல அந்த பனிமலைலாம் மோதி ஒரு விபத்து ஆயிருக்குங்க. இந்த விபத்தான அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 40 பேர் பயணிச்சாங்க. இதுல தாங்க ஒருத்தர் வந்து எகிப்து நாட்டை சேர்ந்தவரு. ஒரு சின்ன ஃபேமிலிலருந்து அவர் வந்து இந்த ஃப்ளைட்ல இவரு இந்த பயணம் செய்றாருங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்டின்னா, இந்த விபத்து நடந்து ஒரு 28 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு இவங்களுக்கு ஒரு லெட்டர் வருதுங்க. அதாவது இந்த எகிப்து நாட்ட சேர்ந்த இந்த பையன் அதில ஃப்ளைட்ல போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு லெட்டர் வருதுங்க. இந்த பிரிச்சு பார்த்த அந்த குடும்பத்திற்கு பயங்கரமான ஒரு ஷாக். என்னடா இது! நம்ம இறந்து போன பையன்கிட்டருந்து லெட்டர் வருதே! அப்படின்னு சொல்லிட்டு, அதே கையெழுத்து, அதே ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியில திணறி போனாங்க. சரி, இந்த விபத்துல எப்படியோ நம்ம பையன் தப்பிச்சு எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாப்படி. அங்கருந்து தான் நம்மளுக்கு லெட்டர் அனுப்புறாப்படி அப்படிங்கிற ஒரு நெனப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனுச்சுன்னா, சுமார் 1950ஆம் ஆண்டு வந்து இந்த ஃப்ளைட்டு இந்த மும்பை விமானத்திலருந்து கிளம்பியிருக்குங்க. கிளம்பி இந்த எகிப்தில தரையிறங்கி, அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்சர்லாந்துக்கு போகணுங்க. இந்த போற வழியில தான் இந்த பிரான்ஸ் இந்த பனிமலை இருக்குங்க. ஜெனீவா ஏர் டிராஃபிக் இந்த கண்ட்ரோல்ல தாங்க இந்த ஏர் இந்தியா இந்த 245 விமானம் வந்து இந்த இவங்க கண்ட்ரோல்ல தாங்க அப்படியே கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. கண்காணிச்சுட்டு இருந்த விமானம், இன்னும் 2 மணி நேரத்தில வந்து இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணதில அங்க போய் பார்த்தா ஒரு துப்பும் கிடைக்கலைங்க. அதாவது இந்த ஃப்ளைட்டு ஏதாவது திசை மாறி போயிருக்குமா? இல்ல ஏதாவது கடல்ல ஏதாவது விழுந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. சுமார் 2 நாளா அந்த ஆராய்ச்சி போயிட்டுருக்குங்க. ஏன்னா, அப்ப 1950லலாம் இப்படி ஒரு டெக்னாலஜி இப்ப இருக்கிற மாரி ஒரு டெக்னாலஜிலாம் இருந்திருக்காதுங்க. அதனால இவங்களும் வந்து அந்த முயற்சிய வந்து கைவிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இதே மாரி ஒரு சம்பவம் 1978ல நடந்திருக்குங்க. அப்ப வந்து டெக்னாலஜிலாம் கொஞ்சம் ஓரளவு வந்துட்டங்க. இதே மாரி சேம் ஆக்சிடென்ட் அதே இடத்துலயும், அதே மலைப்பகுதியிலயும் நடந்திருக்குங்க. அதுக்கு பின்னாடி இத இத செக் பண்ணும்போது தான் அந்த 2 ஃப்ளைட்டும் அந்த மலையில பொதஞ்சிருந்தத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது பின்னாடி தான் இந்த மூட்டையில இருக்கிற லெட்டரு இந்த ஏர் இண்டியா 245 இந்த விமானம் மூலமா வந்தவங்களோட லெட்டரா தான் இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த லெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியும் படுத்துறாங்க. பின்னாடி தான் இவங்க வந்து லெட்டர வந்து போஸ்ட் பண்றாங்க அவங்க குடும்பத்துக்கு. இவங்க போஸ்ட் பண்ணாமயே இருந்திருக்கலாங்க. ஆனா போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட் பண்ண அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தா நம்ம பையன் உயிரோட இருக்கிறாரு, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களும் ஒரு கொஞ்சம் சந்தோஷத்துல இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் நீடிக்கலைங்க அந்த சந்தோஷம். இந்த 55 அந்த 55 தபால் கார்டு முடிஞ்ச பின்னாடி, அதுக்கப்புறம் தபால் தான் இல்லையே. அதுக்கப்புறம் லெட்டர் போக்குவரத்து அங்க போகலைங்க. போவாதனால, "என்னடா இது நம்ம பையன்ட்டருந்து லெட்டர் வந்துடுச்சே, திடீர்னு நின்றுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போய் தகவல் குடுக்குறாங்க. தகவல் குடுத்தோனே இவங்க என்ன சொல்றாங்க, "சரி நாங்க விசாரிக்கிறோம்மா" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, இவங்க பிரெஞ்சு போலீஸ் அங்க ரோந்து பணிக்காக போகும்போது, அவங்க உங்க லெட்டர எடுத்து, உங்க பையன் எழுதின லெட்டர வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விளக்கத்த குடுத்துருக்கிறாங்க. ஆக மொத்தம் உங்க பையன் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இந்த 28 வருஷம் முன்னாடி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல எங்க பையன் இறந்துட்டாங்கன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த நடுவுல இடைப்பட்ட கேப்ல ஒரு லெட்டர் போக்குவரத்து நடந்துச்சுங்க. இந்த 28 வருஷத்துக்கு பின்னாடி இந்த லெட்டர் போக்குவரத்து வந்ததுனால, சரி எங்க பையன் எங்கேயாவது ஒரு மூலையில அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாப்படி அப்படின்னு நாங்க நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப தான் தெரியுது இந்த லெட்டர்லாம் வந்து இவங்க பிரெஞ்சு போலீஸார் எங்களுக்கு அனுப்பிச்சதா. ஆனா, இப்ப எங்க பையன் வந்து உயிரோட இந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் எங்க பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கவலையா இருக்குங்கன்னு சொல்லிட்டு எங்க வீடு திரும்புனாங்க.